ஸோ நேற்று நடந்த எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஓட் பர்சன்டேஜ் வந்து 85.1% வந்து டோட்டலாக ஓட் போல் இருக்குது. ஸோ ஓட்டு போடுற வயசை தாண்டின பீப்புள் வந்து 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அது வந்து 85 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ரிமைனிங் 15% தான் ஓட்டு போடலை. ஸோ விச் இஸ் ஹியூஜ். ஆக்சுவலாக இது வரைக்கும் நடந்த தமிழ்நாட்டு எலெக்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் போலிங் வந்து இந்த எலெக்ஷனில் தான். இது வரைக்கும் 85%ன்றது இது வரைக்கும் எந்த எலெக்ஷன்லேயும் நடந்தது கிடையாது. 2011 தான் 78%, 78 சம்திங் அதான் ஹையஸ்ட் பர்சன்டேஜாக இருந்தது. பட் 2021 பார்த்தீங்கன்னா 73%. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகி 11.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் எலெக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ 85% ஓவராலாக வந்து போல் ஆகிருக்கு. பர்சன்டேஜ் இன்க்ரீஸுக்கு வந்து 2 ரீசன் நம்ம மேஜராக சொல்லலாம். ஒன்று வந்து ஆப்வியஸ்லி எஸ்ஐஆர். ஸோ எஸ்ஐஆரில் பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் நேம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க, இறந்தவங்க லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஓட்டர்ஸ் கவுண்ட் வந்து கம்மியாகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ரீசனாக சொல்லலாம் எஸ்ஐஆர்னால. ஸோ செகண்ட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக்காக சொல்லலாம். ஸோ பீப்புள் வந்து அவங்களா தானாக முன் வந்து நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்கானிக்குள்ளே தான் நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, கரண்ட் பார்ட்டி மேலே வந்து ஒரு அதிருப்தி இருக்கலாம். ஸோ அதனால நிறைய பேர் வந்து முன் வந்து ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருந்திருக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நியூ பர்சன் வந்து என்ட்ரி. ஸோ விஜய் ஃபேக்டராக இருக்கலாம். விஜய் வந்து ஒரு பர்சனாக உள்ளே வந்திருக்காரு. ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்கலாம். இது ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். இது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா நியூ ஓட்டர்ஸ் கவுண்ட் வந்து லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 12 lakhs அரௌண்ட். நான் சொல்கிறேன், எக்ஸாக்ட் நம்பர் சொல்லலை, அரௌண்ட் 12 lakhs. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா 14.5 lakhs. ஸோ லாஸ்ட் டைமோட 2.5 lakhs வந்து நம்பர்ஸ் அதிகம். ஸோ அந்த 12 lakhsலையும் லாஸ்ட் டைமில் 12 lakhsலையும் பார்த்திங்க அப்படின்னா 68% ஆஃப் பீப்புள் தான் வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த 14 lakhsல 14.5 lakhsல அரௌண்ட் ஆல்மோஸ்ட் 92% வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூ ஓட்டர்ஸ் வந்து கவுண்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகலை, அவங்க ஓட் பண்ணுற பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக சொல்லலாம் விஜய்க்கு. ஸோ ஆன்டி இன்கம்பன்சி ஒரு ஃபேக்டர் இருக்கலாம், விஜய் ஃபேக்டர் இருக்கலாம், மல்டி ஃபேக்டர்ஸ்னால ஸோ இந்த ஓட் பர்சன்டேஜ் வந்து டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆக்சுவலி இட்ஸ் அ குட் திங். வி ஹாவ் டு டிசைட். ஸோ நம்ம டிசைட் பண்ணோம் யாரால நம்ம வந்து ஆளணும் அப்படின்ட்டு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் vote.